ஒரு பிளான்ட் இருக்கு. பிளான்ட்டுக்கு வந்து நம்ம எரரை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு டிவைஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம், விச் இஸ் ப்ராக்டிகலி நோன் அஸ் அ காம்பன்சேட்டர். சரியா? ஸோ இது வந்து லேக் காம்பன்சேட்டர், அப்புறம் வந்து லீட் காம்பன்சேட்டர், தென் யூ ஹேவ் லேக் லீட் காம்பன்சேட்டர். இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணுறது தான் வந்து போடே பிளாட்னு பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த போடே பிளாட்? ஓகே, ஸோ போடே பிளாட் இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இது சப்போஸ் இப்படி வருது, வந்து இப்படி ட்ராப் ஆகுது, ட்ராப்பாக இப்படி போகுது. ஸோ யூ அசீம் திஸ் இஸ் த 0th லைன். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போடே பிளாட்டில் படித்தது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம் 10, 20 ஆர் 180 பிளாட் பண்ணுறோம். சப்போஸ் லைக் இந்த இடத்துல வந்து 180 இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்படி போகுது கிராஃப். ஓகே, ஸோ ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் 180 லைன் அண்ட் திஸ் இஸ் 0 லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ மேக்னிடியூட் பிளாட், திஸ் இஸ் மேக்னிடியூட் பிளாட். Okay, so this is phase plot. Okay, so எப்போ ஜீரோவை கிராஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்குறோம். கிராஸ் பண்ணுறது அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம், எடுத்து 180 எங்கே கட்டாதுங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஃபேஸ் மார்ஜின். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அது அப்படியே கீழே அப்படி கொண்டு போகிறோம். ஸோ ஃபேஸ் மார்ஜினுக்கு எப்போவுமே கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி வேணும், WGC. ஓகே, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ எகெயின் நம்ம கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு 180 எப்போ கிராஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு 180 ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறோம். ஓகே, ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கெயின் மார்ஜின். ஓகே ஓகே, ஸோ இது 180 எங்கே கிராஸ் ஆகுதோ அது வந்து ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போடே பிளாட்டில் பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் மார்ஜினை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து இந்த ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி திஸ் மச். ஓகே, அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த ஃபேஸ் மார்ஜினை நம்ம அச்சீவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா த சிஸ்டம் இஸ் அக்கார்டிங் டு அவர் டிசைர்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 18 டிகிரிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட ரிக்வயர்டு, சப்போஸ் அசியூம் நம்மளோட ரிக்வயர்டு வந்து 40 டிகிரிஸ் அப்படின்னா, அப்போ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கூட்டணும். ஓகே, ஸோ திஸ் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கூட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து 40 டிகிரிஸ் அச்சீவ் ஆகுதோ இருக்குதோ, ஓகே, ஸோ அந்த ஒமேகா ஜிசியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 18 டிகிரிஸ் இருக்கு. சப்போஸ் நமக்கு வந்து 40 டிகிரிஸ் அச்சீவ் ஆகணும், இந்த கேப் வந்து 40 டிகிரிஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிராஃபை நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ 40 டிகிரிஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? டவுன்வர்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் ஓகே, ஸோ தட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 40 டிகிரிஸ். இதுதான் நம்ம பண்ணுறதோட மீனிங். போன கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ. ஓகே, ஸோ இது வந்து 40 டிகிரிஸ் இருக்கும் இந்த மார்ஜின். ஓகே, thus our desired thing is achieved. அதுதான் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ முன்னாடி 18 டிகிரிஸ் இருந்தது, நம்ம ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து டுவர்ட்ஸ் டவுன் வந்து ஷிஃப்ட் பண்ணி
கொண்டு வந்து நம்ம இந்த மார்ஜினை வந்து 40 degrees கொண்டு வரோம், which is our desired required. Okay, so this is what we do. Our procedure நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா this is what we do. சரியா? அதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜருங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம், போன கிளாஸ்ல வந்து பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். ஓகே, so we are shifting this plot upwards or downwards depending on your required face margin. சரியா? கொஸ்டின்ல வந்து ஃபேஸ் மார்ஜின் should be -40 degrees அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகணும், இந்த பிளாட் வந்து அப்படியே மேலே போயிடணும். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் we do. ஓகே, ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு சம் பார்த்தோம், ஸோ அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, போர்டே பிளாட் எல்லாருக்கும் தரவா தெரியுங்களா? போர்டே பிளாட், போர்டே பிளாட் ஓகே குட். ஸோ இதான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1.1. ஸோ இதான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நம்ம எதோட பார்த்தோம் அப்படின்னா போர்டே பிளாட் வரைஞ்சாச்சு. போர்டே பிளாட் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் நான் சொன்னது. ஸோ யூ ஹேவ் 18 degrees here. ஓகே, ஸோ த ரிக்வயர்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், 40 degrees இருக்கணும். ஓகே, ஃபேஸ் மார்ஜின் should be 40 degrees and the steady state error for ramp input is less than or equal to 0.2. 0.2 வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ESS 0.2 வச்சு தான் KV வந்து கண்டுபிடிக்கிறோம். which is again K வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ again நம்ம இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் மார்ஜின் should be 40 degrees. ஓகே, ஸோ போர்டே பிளாட் வரைஞ்சாச்சு. போர்டே பிளாட் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஓகே, வில் ரொட்டேட் அண்ட் சி. இப்போ வந்து இது வரைஞ்சாச்சு. ஸோ யூ கேன் சி ஹியர் 0 வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுக்கிறோம். நம்ம கீழே வந்து ட்ராக் பண்ணோன்னா யூ கெட் த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ விச் இஸ் 11 radians per second. ஸோ 11 radians per secondல மேக்னிடியூட் பிளாட் வந்து 0 வந்து கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம 180க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். யூ ஹாவ் 180 degrees here. அப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 18 வருதா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஒமேகா ஜிசி இங்கே கட் ஆகுது. ஸோ 0லேருந்து கீழே ட்ராக் பண்ணுற லைன் இங்கே கட் ஆகுது. ஸோ இங்கே இதுக்கு கிராஸாக நமக்கு என்ன மேக்னிடியூட் இருக்குன்னு பார்க்குறோம். யூ கேன் சி ஹியர் -168. சரியா? ஸோ -168க்கும் அண்ட் தென் இங்கே வந்து 180 டிகிரி இங்கே கிராஸ் ஆகுது.
ஓகே ஸோ கிராஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மார்ஜின் வந்து நமக்கு வந்து 40 டிகிரிஸ் இருக்கணும். அதுதான் நம்மளோட ரிக்வயர்டா. யார் இது போயிருச்சா? ஸோ சாரி, திஸ் இஸ் த பாடி பிளாட். ரொட்டேட் பண்ணோன்னா வேற இது போயிடுச்சு. ஓகே ஸோ ஜீரோக்கு வந்து கட் ஆகுது, ஜீரோவில் கட் ஆகுது. ஸோ ஜீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுக்கிறோம். எடுத்து யூ ஹாவ் ஒமேகா ஜிசி ஹியர். சரியா? ஸோ 180 டிகிரிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் லைன் இஸ் த 180 டிகிரி. 180 டிகிரிக்கும் இதுக்கும் எவ்வளோ மார்ஜின் இருக்குங்கிற பார்க்குறோம். 18 டிகிரிஸ் வந்து இருக்குது. ஓகே ஸோ நம்மளோட ரிக்வயர்டு வந்து 40 டிகிரிஸ் இருக்கணும். ஸோ ப்ளஸ் நம்ம வந்து ஒரு இது வந்து வச்சுக்கிறோம், ஒரு டாலரன்ஸ் 5 டிகிரிஸ். சரியா? ஸோ 45 டிகிரிஸ். ஓகே ஓகே ஸோ 45 டிகிரிஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் தட் 45 டிகிரிஸ் மார்ஜின் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல தான் வந்து 45 டிகிரிஸ் மார்ஜின் இருக்கு. கரெக்டா? ஓகே ஸோ இதில் வந்து ஸோ இந்த 45 டிகிரிஸ் இங்கே மார்ஜின் இருக்குது அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஆங்கிள் இருக்குது? -135, which is 5 GCN, நியூ GC, கெயின் கிராஸ் ஓவர் ஆங்கிள் -135. இதுக்கு எங்க ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு? 0.5ங்கிறது தான் நியூ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆஸ் பர் சிஸ்டம் நமக்கு வந்து 18 டிகிரிஸ் ஃபேஸ் மார்ஜின் இருந்தது. கிராசிங் அட் திஸ் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. நம்மளோட ரிக்வயர்டு வந்து 40 டிகிரிஸ். ஓகே ப்ளஸ் ஒரு மார்ஜின் 5 டிகிரிஸ் வச்சுக்கிறோம். ஃபேஸ் மார்ஜின் 40 + 5 45 டிகிரிஸ் வச்சுக்கிறோம். ஓகே ஸோ அது எங்கே அச்சீவ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் அச்சீவ் ஆகுது. ஓகே ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி? 0.5 கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு ஆங்கிள் என்னன்னு பார்க்குறோம், -135 த ஆங்கிள். ஓகே ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இழுத்து பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் சி ஹியர், இந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ மேக்னிடியூட் வந்து பார்த்தோம்னா 20 இஸ் த மேக்னிடியூட். சரியா? ஸோ நமக்கு இந்த லைன், ஒரு லைனை வச்சே நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஸோ இது தெளிவாக புரியுதா? இல்லை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து மேக்னிடியூட் பிளாட்டை வந்து வரைகிறோம், ஃபேஸ் பிளாட்டை வரைகிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேஸ் மார்ஜின் கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஃபேஸ் மார்ஜின் பாடி பிளாட்டுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? ஜீரோ எங்கே கிராஸ் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ 180 டிகிரிஸுக்கும் இந்த பிளாட் வந்து எங்கே கிராஸ் ஆகுது? ஓகே ஸோ இந்த லைன் எங்கே கிராஸ் ஆகுது? ஸோ இந்த இன்டர்செக்ஷன், இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபேஸ் மார்ஜின். ஓகே ஸோ நம்மளோட டிசைடு ஃபேஸ் மார்ஜின் வந்து 40 டிகிரிஸ், ஒரு ப்ளஸ் ஒரு ஃபேக்டர் 5 டிகிரிஸ் ஃபேக்டர் வச்சுக்கிறோம். சரியா? அப்போனா வந்து ஃபேஸ் மார்ஜின் 45 டிகிரிஸ் இருக்கணும். ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்கிறது நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட், பட் திஸ் இஸ் த டிசைர்ட் அவுட்புட். சரியா? ஸோ இந்த மார்ஜின் இருக்கணும்னா எனக்கு வந்து என்ன கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்க்குறேன். 0.5 radians per second. திஸ் ஷுட் பி த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா -135 ஷுட் பி த ஆங்கிள். ஓகே ஸோ இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்து இந்த மேக்னிடியூட் வந்து பார்த்தோம்னா 20 இஸ் த மேக்னிடியூட். ஓகே ஸோ இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? எனி டவுட்ஸ்? புரியல அப்படின்னா ரிப்பீட் சொல்லலாம். எனி ரெஸ்பான்ஸ் கொடு. எஸ் புரியுதான்னு கேட்டால் எஸ் சார், நோ சார் ஏதாவது சொல்லு. ஓகே குட். ஓகே ஸோ ஓகே
ஸோ இதைத்தான் வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிராஃப்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொசீஜர் யூஆர் யூசிங் சம் ஃபார்முலாஸ். சரியா, சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். ஸோ அதை வச்சு இதே தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் கிவன் இன் த ப்ரொசீஜர். வில் see that also. Okay, so this is the graph, I guess. Yes, this is the graph. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். Okay, so 5GC phase of the gain crossover frequency. Okay, so இது வந்து gamma வந்து phase margin of the uncompensated system. Uncompensated na actual system. Okay, so from the Bode plot of the uncompensated system we get 5GC is equal to 162. Okay, so 18 degrees இருக்கும்போது உனக்கு வந்து என்ன ஆங்கிள்? -162. ஓகே, this is the angle. ஸோ இது வந்து கிராஃப்ல இருந்து நீ பார்த்துடலாம். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 18 டிகிரிஸ் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபேஸ் மார்ஜின். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் ரிக்வயர்ஸ் ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் 40 டிகிரிஸ். ஸோ அதனால என்ன பண்றோம்? ஒரு லேக் காம்பன்சேஷன் நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஓகே, ஸோ டிசைர்டு ஃபேஸ் மார்ஜின் இஸ் 40 டிகிரிஸ். ஸோ நம்ம வந்து ஒரு 5 டிகிரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். ஓகே, விச் இஸ் 45 டிகிரிஸ். ஸோ 45 டிகிரிஸ் ஆங்கிள் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நியூ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ 5GCN இஸ் த நியூ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி when phase margin is 40 degrees. 45 degrees. சரியா? Then 5GCN is the phase of the G of J omega at omega GCN. Okay, so again this is the formula. அது போட்டு 5GCN கண்டுபிடிக்கிறோம் -135 degrees. சரியா? ஸோ அதே தான் நம்ம இந்த கிராஃப்லையும் சொன்னோம். ஸோ 45 degrees டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ 45 degrees டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டோம்னா கிராஃப்ல இருந்தே நீ கண்டுபிடிச்சிடலாம் -135 degrees. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் கிவன் ஹியர். ஸோ இப்போ -135 degrees அப்போ என்ன? ஒமேகா GCN. ஓகே, ஸோ அதுவுமே நீ கிராஃப்ல இருந்தே பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா யூ ஹேவ் an ஒமேகா GCN. ஓகே, விச் இஸ் 0.5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? டிட்டர்மைன் த பேராமீட்டர் பீட்டா. ஸோ நமக்கு வந்து காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா பீட்டா அண்ட் டி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மைன் த பேராமீட்டர் பீட்டா. ஓகே, ஸோ ஃப்ரம் த Bode plot we found that decibels magnitude at omega GCN is 20 decibels. ஸோ அது நான் சொல்லியிருக்கேன். 45 டிகிரிஸ் இங்கே வருது, மார்ஜின் வருது. இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல மீட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இதை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் 20 ஹியர். ஓகே, ஸோ அந்த 20 தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 20 decibels. ஸோ AGCN பார்த்தோம்னா 20 log பீட்டா. ஓகே, ஸோ AGCN 20 போட்டுக்கிறோம். 20/20 10 வந்து வருது. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10. சரியா? ஸோ 0 ஆஃப் த காம்பன்சேட்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். 0 இஸ் ஈக்குவல் டு 1/t. தட் இஸ் ஈக்குவல் டு 1/tனா ஒமேகா. ஸோ திஸ் 10 வந்து 1/10th ஆஃப் த வேல்யூல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. ஃபர்ஸ்ட் 0 ஆஃப் த லேக் காம்பன்சேட்டர் வந்து 1/10th ஆஃப் த ஆக்சுவல் ஒமேகா GCN. சரியா? ஸோ அது பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ டி வந்து 10 divided by omega GCN. ஸோ யூ கெட் t is equal to 20. ஸோ போல் வந்து கண்டுபிடிக்கிறோம் 1 divided by பீட்டா டி. ஸோ பீட்டா தெரியும், பீட்டா இங்க இருக்கு. ஓகே, ஸோ அகைன் டியும் இங்க இருக்கு. யூ கேன் கால்குலேட் TC. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த லேக் காம்பன்சேட்டர் S plus 1/t, S plus 1 by beta t. So this is the transfer function. So you get 10 into 1 plus 220s divided by 1 plus 200s. சரியா? ஸோ இப்படி ஒரு லேக் காம்பன்சேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம டிசைன் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் சிஸ்டம். ஓகே, விச் கிவ்ஸ் அ ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் 18 degrees. சரியா? ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன, நம்மளோட ஃபேஸ் மார்ஜின் வந்து 40 degrees இருக்கணும்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், கேஸ்கேடா நம்ம போட்டுக்கிறோம். ஓகே,
ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த லேக் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காண்டி 1/10ங்கிறத எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், விச் இஸ் அன் அட்டனுவேட்டர். சரியா? ஓகே. ஸோ அகெயின் வந்து பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கேஸ்கேடாக போட்டிருக்கனால ஃபுல் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பார்க்குறோம். ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் காம்பன்சேட்டட் சிஸ்டம் ஈக்குவல் டு 1/10 into this 1/10 comes here, this factor comes here, lag compensator comes here, then plant oda இது ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம திஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, உண்மையிலே 40 வருதாங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து S = jωmega சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ tan inverse of 20 omega மேலே உள்ள டேர்மோட 20 omega. ஓகே, ஸோ மைனஸ் j ஒமேகாவோட 90 degrees. ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் வந்து மைனஸ் tan inverse of 200 omega. தென் இதோட ஆங்கிள் வந்து மைனஸ் tan inverse of 2 omega. ஓகே, ஸோ அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா GCN நம்ம வந்து என்ன ஆங்கிள் வருதுங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ மைனஸ் 140 degrees வருது. ஓகே, ஸோ மார்ஜின் அப்போ என்ன வருது? 180 degree plus minus 140, you get 40 degrees, which is our desired phase margin. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, இப்படி இருக்கிற பிளான்ட் எனக்கு வந்து ரிக்வயர்டு ஃபேஸ் மார்ஜின் கொடுக்கல. ஸோ அதனால நான் வந்து ஒரு லேக் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்றேன், which is this thing. சரியா? ஓகே, ஸோ ஃபைனலி இதை ஆட் பண்ணதுனால எனக்கு தேவையான ஃபேஸ் மார்ஜின் கிடைச்சிருச்சு, விச் இஸ் 40 degrees. ஓகே, ஸோ சப்போஸ் இங்கே 40 degrees வரல அப்படின்னா, there can be situations இங்கே வந்து 40 degrees வராது எக்ஸாக்டா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம 5 degrees இருக்கிறத, ஸோ சாய்ஸ் இனிஷியல் சாய்ஸ் வந்து 5 degrees வச்சிருக்கணும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டணும். ஓகே, ஸோ அப்படியும் வரல அப்படின்னா, தென் 0 ஆஃப் த லேக் காம்பன்சேட்டர் 1/10 வந்து ஒமேகா GCN நீ வந்து போட்டு பண்ணலாம். சரியா? திஸ் 10 யூ நீட் நாட் டிவைட். ஸோ அதுக்கப்புறம் 5 டிவைட் பண்ணி பார்க்கலாம். தென் 5 டிவைட் பண்ணி வரல அப்படின்னா, யூ கேன் கீப் ZC = ஒமேகா GCN டைரக்டா அப்படி கூட வைக்கலாம். சரியா? ஓகே, so the actual phase margin of the compensated system satisfies the requirement, hence the design is acceptable. சரியா? so transfer function of the lag compensator, so இதுதான் transfer function, which is this thing. சரியா? so S plus 0.05 divided by S plus 0.005. okay, so finally open loop transfer function of the compensated system. compensated system na நம்ம காம்பன்சேட்டர் யூஸ் பண்ண அந்த சிஸ்டம். சரியா? ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா திஸ் திங். ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது இருக்கிறது தான் இஸ் த காம்பன்சேட்டட் சிஸ்டம். ஓகே, ஸோ புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? ஸோ இது எந்த புக்குன்னு கேட்டோன்னா, திஸ் இஸ் த புக். சரி, அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் தியரி இந்த மாதிரி இருக்கும், A. நாகூர்கனி. ஓகே, ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா, இல்லை ரிப்பீட் பண்ணுமா?
எஸ் சார், போகலாம் சார். Okay, good. So next example, the open loop transfer function of a certain unity feedback system. So unity feedback h of s is equal to 1 is given by g of s is equal to the transfer function. Okay. So desire to have a phase margin to be at least 33 degrees. So at least இங்கிறது ரொம்ப முக்கியம். So 33 degrees வந்து மினிமமா இருக்கணும். அதுக்கு மேல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. Okay. And the velocity error constant kv is equal to 30 per second. Okay. This is a phase lag series compensator. சரியா? ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். phase lag series compensator. சரியா? ஸோ series compensator கேஸ்கேட்ல போட்டுக்கணும். Okay. So step 1, calculation of gain k. So given வந்து kv is equal to 30 per second கொடுத்துருக்காங்க. By definition of velocity error constant, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். kv is equal to limit s tends to 0, s into g of s into h of s. சரியா? So h of s வந்து 1, so s into g of s, so s into g of s substitute பண்ணிக்கிறோம். So you get s க்கு பதிலா 0 போடுறோம். So you get this k is equal to 9600 வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் Bode plot of uncompensated system. ஸோ Bode plotக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாற்றிக்கிறோம். 1 plus st ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கிறோம். மாற்றி s is equal to j omega we are substituting. Okay. So you have corner frequencies 1 divided by 0.25, 4 radians per second, one corner frequency. Corner frequency 2 is 1 divided by 0.0125, which is 80 radians per second. So இதை வந்து நம்ம we are developing a Bode plot table. 30 divided by j omega is the first term. So next thing, this is the least corner frequency. So இது ரெண்டாவது டேர்மா போட்டுக்கிறோம். This is the remaining corner frequency. So இதை வந்து மூணாவது டேர்மா இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். So இது போலுங்கிறதுனால -20. So again a pole comes, so -20, -20, -40. So again இன்னொரு போல் வருது, so -40, -20, -60. ஓகே. ஸோ again நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன மேக்னிடியூட் இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ ஃபேஸ் பிளாட்டு, ஸோ ஃபேஸ் பிளாட்டை வந்து எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறோம். திஸ் again you know. Finally you are drawing this phase plot table. Okay. Then when the gain margin of the uncompensated system 5gc and phase margin வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் and phase margin of the uncompensated system. So this is the Bode plot. ஐயோ மாறிச்சா? ஓகே. ஸோ இதுதான் Bode plot. சரியா? ஸோ Bode plot பிளாட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ தென் ஃபேஸ் பிளாட் வந்து பிளாட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ 0 degrees எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ஒரு டாட்டர் லைன் வந்து வரைகிறோம். திஸ் இஸ் ஒமேகா ஜிசி. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆங்கிள்ங்கிறது பார்க்குறோம். 5gc is equal to -168 வந்து 5gc. ஓகே. ஸோ நம்மளோட வந்து 33 degrees வந்து நம்மளோட ரிக்வயர்டு. ஓகே. ஸோ ரிக்வயர்டு வந்து 33 degrees ப்ளஸ் ஒரு 5 degrees 38 degrees, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரணும்னா எங்கே கிராஸ் திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் அச்சீவ்டு அட் திஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து எனக்கு வந்து 5n is equal to மார்ஜின் வந்து 38 degrees வந்து வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ 38 degrees வந்து இந்த இடத்துல வருது. ஸோ திஸ் இஸ் 180, ரைட்? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன, வாட் இஸ் த ஒமேகா ஜிசிஎன் விச் இஸ் 4.7 radians per second. 38 degrees ஃபேஸ் மார்ஜின் வரணும்னா இந்த ஒமேகாவில் தான் வருது. ஸோ இதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இந்த இடத்துல மீட் பண்ணிக்க ஃபேஸ் மேக்னிடியூட் பிளாட்டில் மீட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுத்தேன் அப்படின்னா யூ கெட் அன் மேக்னிடியூட் ஆஃப் 16 decibels.
சரியா? இந்த கிராஃப்ல இருந்தே எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஏற்கனவே ஆஸ் பர் த சிஸ்டம் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் 11 ரேடியன்ஸ் பர் செகண்ட். சரியா? ஸோ 180 இங்கே வந்து 180 இருக்கு. ஸோ 180. ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ஃபேஸ் மார்ஜின் ஆக்சுவல் ஃபேஸ் மார்ஜின் பார்த்தோம்னா 12 டிகிரிஸ் இருக்கும். கரெக்டா? 12 டிகிரிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ரிக்வயர்டு வந்து 33 டிகிரிஸ். 33 + 5 38. ஓகே, ஸோ அது எங்கே அச்சீவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் அச்சீவ் ஆகுது. ஓகே, ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒமேகா ஜிசிஎன் கால்குலேட் பண்ணுறேன். இதை ஸ்ட்ரைட்டாக வந்து பிளாட் பண்ணோம்னா 5 GCN which is 142 degrees. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே இழுத்து again if I map to the magnitude, you have a magnitude of 16 decibels. ஓகே, ஸோ அது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே தான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஃபேஸ் மார்ஜின் இஸ் டு 180 டிகிரி + 5 GCN which is 12 degrees. சரியா? நமக்கு வந்து அட்லீஸ்ட் 33 டிகிரிஸ் இருக்கும். தட் இஸ் அவர் ரிக்வயர்டு. ஸோ ரிக்வயர்டு வந்து 33 டிகிரிஸ். ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், 5 டிகிரிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் 38. ஸோ ஸ்டெப் நம்பர் 5. ஸோ 38 இருக்கணும்னா எனக்கு வந்து என்ன ஆங்கிள் வருதுங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ 180. ஸோ 38 - 180 டிகிரிஸ் -142 டிகிரிஸ். சரியா? ஸோ -142 டிகிரிஸ்னால் எனக்கு வந்து 4.7 ரேடியன்ஸ் பர் செகண்ட் வருது. ஓகே, ஸோ -1.2னா 142னா எனக்கு வந்து 4.7 ஒமேகா GCN. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மேக்னிடியூட் வந்து 16 டெசிபல்ஸ். ஓகே, ஸோ நம்ம மேலே பிளாட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே மேக்னிடியூட் பிளாட்டில் எடுத்து இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 16 டெசிபல்ஸ் யூ கெட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எகெயின் நம்ம ஃபார்முலா ஃபார் பீட்டா AGCN is equal to 20 log beta. ஸோ அதை வச்சு பீட்டா கண்டுபிடிக்கிறோம். தென் ZC கண்டுபிடிக்கிறோம். தென் T கண்டுபிடிக்கிறோம். தென் வந்து PC வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ you have beta and T and you calculate PC. சரியா? ஸோ transfer function of the lag compensator. So this is the transfer function S + 1/T divided by S + 1/beta T. ஸோ அதுக்கு வந்து பீட்டாவும் டீயும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இது வந்து லேக் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே 6.3 வந்து வெளியே இருக்குது. ஸோ ஒரு 1 divided by 6.3 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டு கேன்சல் இட் விச் இஸ் நோன் அஸ் அன் அட்டனுவேட்டர். ஓகே, ஸோ இதை வந்து சீரீஸாக நம்ம எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டுக்கு சீரீஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எகெயின் த ஹோல் இப்போ சீரீஸாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி நான் வந்து ஒரு ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறேன். சரியா? இப்போ வந்து எனக்கு ஃபேஸ் மார்ஜின் எவ்வளோ வருதுங்கிறது பார்க்குறேன். ஓகே, ஸோ S = jω சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கால்குலேட் பண்ணுறேன். அதில் வந்து ஒமேகா GCN. ஓகே, ஒமேகா GCN விச் இஸ் எவ்வளோ ஒமேகா GCN? ஒமேகா GCN is 4.7. ஓகே, ஸோ 4.7 இங்கே GCN பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் -147. சரியா? ஸோ 180 டிகிரிஸ் கூட இந்த -147 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா யூ கெட் 33. எக்ஸாக்டாக நமக்கு வந்து 33 வந்துடுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து சிஸ்டத்தை வந்து காம்பன்சேட் பண்ணிடுது. அதனால த டிசைன் இஸ் அக்செப்டபிள். சரியா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இல்லை ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, மற்றவங்களுக்கு இஸ் இட் கிளியர்?
Is it clear? Others? Yes, sir. Okay. மற்றவங்கெல்லாம் ஸோ சிம்பிள் தான், நமக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா சிம்பிள் தான். ஓகே, அதர்ஸ்? புரியலன்னா நோ சார் போடு, ஏதாச்சும் போடு. You understand? ஓகே, வந்து 2 எக்ஸர் வச்சு I think I should proceed. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூ ஹேவ் லீட் காம்பன்சேட்டர். சரியா? ஸோ சேம் திங் தான், நம்ம லேக் காம்பன்சேட்டரை வச்சு ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம லேக் பண்ணிடணும். ஓகே, லேகாக இருக்கிற சிஸ்டத்தை மார்ஜினை வி ரெடியூஸ் த மார்ஜின் பை யூசிங் திஸ் லேக் காம்பன்சேட்டர். ஓகே, ஸோ 40 degrees நமக்கு ரிக்வயர்ட் அப்படின்னா அதோட கம்மியாக நமக்கு வந்து மார்ஜின் இருந்துச்சு. ஸோ நம்ம லேக் காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து 40 degreesக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபேஸ் பிளாட்டை வந்து நம்ம கீழே பிடிச்சு இழுத்து நம்ம வந்து சிஸ்டத்தை காம்பன்சேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 விதத்தில் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லீட் காம்பன்சேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வில் ஹாவ் அ ஃபேஸ் லீட் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்புட். சரியா? அவுட்புட் வந்து எப்பவுமே இன்புட்டை விட வில் ஹாவ் எ ஃபேஸ் லீட், ஒரு லீடிங்கில் போயிட்டு இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் லீடிங்கில் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து லீட் காம்பன்சேட்டர். சரியா? The same purpose to reduce the margin. சரியா? The lead compensation increases the bandwidth, which improves the speed of the response and also reduces the amount of the overshoot. Okay, இதுதான் முக்கியமான இது. Then you can see here lead compensator is basically a high pass filter. Yeah, so it amplifies high frequency noise signals. Okay, so if the pole introduced by the compensator is not cancelled by a zero in the system, then the lead compensation increases the order of the system by 1. ஸோ அது எப்போவுமே நடக்கிறது தான். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது லேக் காம்பன்சேட்டருக்கு வந்து பார்த்துருந்தோம். யூ ட்ரா எ பிளாட் பிட்வீன் சிக்மா அண்ட் ஜே மேகா. ஸோ -1/t இருக்கு, -1/α_t. ஸோ இது வந்து ஒரு போலா ஜீரோவாக கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஹென்ஸ் இட் இஸ் மார்க்ட் பை 0 O. இது வந்து ஒரு போலா கன்சிடர் பண்ணுறேன், ஹென்ஸ் இட் இஸ் மார்க்ட் பை across. So இதுதான் வந்து transfer function of the lead compensator, S plus ZC divided by S plus PC. Okay, so which is equal to S plus 1/t divided by S plus 1/α_t. Okay, so ZC பார்த்தோன்னா 1/t போடுறோம், PC பார்த்தோன்னா 1/, beta வராது, 1/α_t. This is alpha. Okay, so T is equal to 1 divided by ZC, so alpha is equal to ZC divided by PC. Okay, okay, ஸோ நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடும்.
ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு லீட் காம்பன்சேட்டர் அதே மாதிரி தான் லேகுக்கு என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டுக்கு வி ஆர் கனெக்டிங் இன் சீரீஸ் வித் த லீட் காம்பன்சேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அதுக்கு அந்த கெயினை வந்து 1/, மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகே. Okay, so this is an example. So design a phase lead compensator for a system shown in figure 1.5.1. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கும். இதுதான் நம்மளோட பிளான்ட் விச் இஸ் அவர் ப்ராசஸ். சரி, இதுதான் நம்மளோட சிஸ்டம், அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம். சரியா? டு சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 45 degrees. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Steady state error for a unit ramp input is less than or equal to 1/15 degrees. Okay. So ramp input வந்து input கொடுக்குறோம். So steady state error வந்து கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா வந்து it should be less than 1/15. Okay. The gain crossover frequency of the system must be less than 7.5 radians per second. So gain crossover frequency ஒரு constraint வந்து கொடுத்துருக்காங்க. Less than 7.5 radians per second தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ரிக்வயர்டு. சரியா? ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணும்போது இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். ஓகே. ஸோ சப்போஸ் ஒரு ஆட்டோமொபைலே டிசைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர்னா இட் கேன் பி மீன் எனி திங். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். சரியா? ஸோ நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது ஒரு 50 ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது, சரியா, 15 கிலோமீட்டர்ஸாக இருந்த வெஹிக்கிள் வந்து 30 கிலோமீட்டர்ஸாக ரீச் ஆகணும். ஓகே. அது வந்து எவ்வளோ செகண்டில் ரீச் ஆகணும்? கான்ஸ்டண்ட்டாக 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் இருக்கணும். ஓகே. ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் இல்லாமல் ஒரு 32 இருக்குது, இல்லை 29 இருக்குது அப்படின்னா தட் எரர் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் எரர். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம படிக்கும்போது வந்து ஜெனரிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ளிகேஷன் வைஸாக இல்லாமல் ஜெனரிக்காக இருக்கும். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஸோ இதை நல்லா படித்தாதான் வந்து நீ வந்து ஒரு அப்ளிகேஷன் வைஸ் நீ வந்து பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அப்போ வந்து உனக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டமோட அப்ளிகேஷன் வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மைன் கே. ஸோ கே வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ ESS வந்து 1/15 degrees ஃபார் யூனிட் ரேம்ப் இன்புட். ஸோ ESS வந்து 1/kb. ஸோ 1/15. ஓகே. ஸோ kb is equal to 15 வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ வந்து அடுத்த kb is equal to limit s tends to 0 s into g of s into h of s. ஸோ g of s வந்து k divided by s into s plus 1. ஓகே. ஸோ which is the given question. h of s is equal to 1. ஸோ கேவிங்கிறது நமக்கு வந்து கேன் மட்டும் வருது. ஓகே. ஸோ யூ கேன் see here கேவி வந்து கேன் மட்டும்தான் வருது. ஓகே. ஒரு வேல்யூ வந்து வரல. ஓகே. ஸோ நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து கேவி இஸ் ஈக்குவல் டு கேனா நமக்கு வந்து கேவி என்ன வேல்யூ 15 degrees. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 15 degrees. ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு 15 by s into s plus 1. ஓகே. ஸோ எஸ்க்கு பதிலாக ஜே மேகா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணி நம்ம போடே பிளாட்டு வரைகிறோம். ஓகே. ஸோ அகெயின் ஃபேஸ் பிளாட்டு மேக்னிடியூட் பிளாட் வரைகிறோம். தென் we are calculating the phase margin. இந்த போர்டு பிளாட்டு இல்லை இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு வந்து ரிக்வயர்டு என்னது? ரிக்வயர்டு இஸ் 45 degrees கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 45 degrees இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரிக்வயர்டு. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம பிளாட்டில் வந்து பார்த்தோம்னா யூ கேன் see here.
ஸோ இது ஃபேஸ் பிளாட் மேக்னிடியூட் பிளாட் வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ மேக்னிடியூட் பிளாட் ஆஃப் த அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வரைகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கே ஜீரோ கிராஸ் பண்ணுது, இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, ஜீரோ கிராஸ் ஆகுது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். திஸ் இஸ் ஒமேகா ஜிசி. ஸோ திஸ் லைன் இஸ் 180 degrees. யூ கேன் see here 180 degrees. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 13 degrees தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்னு பார்த்தோம்னா 45 degrees மினிமம். ஓகே ஓகே, ஸோ அது எப்போ அச்சீவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் 46 degrees. ஓகே, 46 degrees greater than or equal to தானே 45 degrees. ஓகே, 46 degrees. ஸோ 45 degrees 46 degrees வந்து இந்த இடத்துல ரீச் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அவர் 0 degree இங்கே கேன்சல் ஆகுது. ஓகே, இங்கே வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து மார்ஜின் வந்து 46 degrees வந்து எங்கே அச்சீவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஜீரோவாக அச்சீவ் ஆகிறது வந்து நமக்கு வந்து இதை வந்து பெண்ட் பண்ணுறாங்க. பெண்ட் பண்ணி this is another magnitude. Okay, magnitude plot of the compensated system. சரியா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கேன்சல் ஆனாதான் வந்து எனக்கு வந்து 46 degrees வந்து இங்கே ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 46 degrees வந்து வரும். ஓகே, ஸோ இதை நான் கணக்கு பார்த்துக்கணும் அப்படின்னா this should come here. மேக்னிடியூட் பிளாட்டை வந்து நம்ம வரையல. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எங்க இந்த ஃபையும் இந்த ஒமேகா ஜிசி என்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது ரெண்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நான் சொன்னாலும் யூ ஷுட் லுக் இன் டு த புக். அப்போதான் வந்து யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகே, நான் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ½ an hourக்குள்ள, இப்போவே ஒரு ½ an hourக்குள்ள நீ புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஓகே, வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி ஈஸி. இல்லை அப்படின்னா பிளாட் வரையறதே உன்னால முடியாது, ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே, now attendance 6, 7, 8, 10. Fifteen, 16, 17, 19, 24, 28, 29, 32, 34, 35, 37, இப்பதான் சார் லெஃப்ட் ஆனோம். 38. என்னப்பா? 31 இப்பதான் சார் லெஃப்ட் ஆனோம். சரி 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 சார் 7% சார். நான் இருக்கிறதாம்பா எழுதிட்டு இருக்கேன். 46, 47. ஓகே. 91. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து December 14th வந்து ஃபைனல் செமஸ்டர் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் சொன்னாங்க. ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் வரலான்னு சொல்லிட்டாங்கன்னா யூ வில் ஹாவ் அன் ஆஃப்லைன் எக்ஸாம். சரியா? ஆன்லைன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
ஆஃப்லைன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிளாட்லலாம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ போர்டே பிளாட்டு, போலார் பிளாட் இதெல்லாம் பிளாட் வாங்கி அதில் வந்து வரைஞ்சி பாருங்கள். எக்ஸாமில் வந்து நிறைய பேர் போர்டே பிளாட்டில் வந்து முக்கால்வாசி பேர் ஒரே கொஸ்டின் தான் எடுத்திருந்தீங்க. ஸோ போர்டே பிளாட்டை எடுத்து போர்டே பிளாட்டில் கரெக்டாக பேஸ் பிளாட்டு முக்கால்வாசி பேர் நல்லா வரைஞ்சிட்டீங்க. மேண்டியட் பிளாட்டு கொஞ்சம் பேர் வரைஞ்சிருந்தீங்க, கொஞ்சம் பேர் வரையலை, கரெக்டாக வரையலை. ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜின் இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக போர்டே பிளாட் வந்து கிராஃபுக்கு தான் 5 மார்க். 15 மார்க் கொஸ்டின் அப்படின்னா கடைசி கிராஃபுக்கு தான் வந்து 5 மார்க். தட் இஸ் த சேம் கேஸ் ஃபார் ரூட் லோக்கஸ் ஆல்சோ. ரூட் லோக்கஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் கிராஃபில் வந்து நீங்கள் வரையணும். ஓகே, நார்மல் நம்ம 2D கிராஃபில் வந்து நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கணும். ஓகே, போலார் பிளாட்டுக்கு போலார் கிராஃப் இருக்குது. ஸோ அந்த கிராஃபில் வந்து வரையணும். ஓகே, ஸோ இந்த கிராஃப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு வரைஞ்சி பாருங்கள். ஓகே, என்ன அந்த அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்டை நான் லிங்க் போட்டு விட்றேன். ஸ்டார்ட் டூயிங் அண்ட் ஸ்டார்ட் சப்மிட்டிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து December 7th வந்து கேட் ஆரம்பிச்சிடும், கேட் 3. December 14th வந்து செமஸ்டர் ஆரம்பிச்சிடும். ஓகே, 14 to 24 செமஸ்டர் வந்து ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த டைம். ஓகே, சரிப்பா, வேற எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிப்பா, தேங்க்யூ.